Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜரின் லாரா அத்தியாயம் 51. இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் உறவில்லை என்று பிலிப்பிடம் சொன்னது தவறோ? லாரா நினைத்து நினைத்து புழுங்கினாள், புரண்டாள். பிலிப் இல்லாத ஒரு வாழ்க்கையை அவளால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. நினைக்கவே வேதனை பொங்கியது. ஆனால் எத்தனை நாளைக்குத்தான் இந்த நிலைமையை நீடிக்க விடுவது? நான் அவருக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், அவர் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். திருமணம் தான் அதற்கு வழி என்று எண்ணிக்கொண்டாள். நாளைக்கு நியூயார்க் திரும்ப வேண்டியதுதான். அவள் சோஃபாவில் படுத்திருந்தாள். உடைகளை கூட களையவில்லை. அருகிலேயே இருந்தது ஃபோன். தேகத்தில் இருந்த இரத்தம் மொத்தமும் வடிந்து விட்ட மாதிரி தோன்றியது. இனி தூங்கவே முடியாது என்று எண்ணினாள். இருந்தும் இறுதியில் தூங்கி போனாள். அங்கே பிலிப் தன் அறையில் குறுக்கும் நெடுக்கும் உலவிக் கொண்டிருந்தான், கூண்டில் அடைப்பட்ட பிராணி போல. அவனுக்கு கோபமாக வந்தது, லாரா மீதும் தன் மீதும். லாராவை இனி பார்க்கவே முடியாதா? அவளை தன் கைகளில் அணைக்கவே முடியாதா? அந்த எண்ணத்தையே அவனால் தாழ முடியவில்லை. பெண்ணினமே ஒழியட்டும் என்று நினைத்தான். தனது அம்மாவும் அப்பாவும் செய்திருந்த எச்சரிக்கை ஞாபகம் வந்தது. சங்கீதம்தான் வாழ்க்கை, தலை சிறந்த இசை மேதையாக வர வேண்டுமானால் மனசில் வேறு எதுக்கும் இடம் கொடுக்காத. அந்த எச்சரிக்கையில் அவருக்கு தீவிர நம்பிக்கை இருந்தது. லாராவை சந்திக்கும் வரையில் அவளுடன் எவ்வளவு இன்பமாக பொழுது கழிந்தது. ஏன் தான் இதை நாசமாக்க அவள் விரும்புகிறாளோ? அவள் மீது அளவற்ற காதல். ஆனால் அவளை மணப்பது லாராவுக்கு விழிப்பு கண்டது. டெலிஃபோன் மணி அடித்ததே காரணம். தூக்க கலக்கத்துடன் சோஃபாவில் எழுந்து உட்கார்ந்து கொண்டாள். சுவரில் இருந்த கடியாரத்தை பார்த்தாள். காலை 5 மணி. நித்திரை தெளியாமல் ஃபோனை எடுத்தாள். அவடா என்று கேட்டாள். இல்லை, கூப்பிட்டது பிலிப். லாரா, பாரிஸில் நம்ம திருமணத்தை வச்சுக்கலாமா? என்ன சொல்கிறேன் என்றாள். பிலிப் லாரா திருமணம் உலகம் பூரா தலைப்பு செய்தியாக பரவியது. ஹவர்ட் அந்த செய்தியை கேட்டதும் குடித்து கொண்டே இருந்தான். தன்னைத்தானே குடியில் மூழ்கடித்து கொண்டான். அவன் அப்படி செய்தது வாழ்க்கையில் அதுதான் முதல் முறை. பிலிப்பிடம் லாராவுக்கு ஏற்பட்டுள்ள மோகம் கொஞ்ச நாளில் மறைந்துவிடும் என்று அவன் நம்பியிருந்தால், லாராவும் நானும் ஒரே ஜோடி, ஒருவருக்கொருவர் சொந்தம், யாரும் எங்களுக்கு குறுக்கே வர முடியாது என்றெல்லாம் நினைத்திருந்தார். அது பொய்யாகிவிட்டது. 2 நாட்களுக்கு குடித்த வண்ணமே இருந்தான். பிறகு அறிவு தெளிந்ததும் பாரிஸில் இருந்த லாராவை ஃபோனில் கூப்பிட்டான். நான் கேள்விப்பட்டது உண்மையானா? பிலிப்பிடம் உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டக்காரர் அவர் தான் நான் சொன்னதாக சொல்ல என்றான். நீங்கள் கேள்விப்பட்டது உண்மைதான் என்றாள் லாரா. அவள் குரல் உற்சாகம் துள்ளியது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்க. வாழ்க்கையில் இதை விட சந்தோஷமாக நான் இருந்ததே இல்லை. நான் நீ சந்தோஷமாக இருப்பதில் எனக்கு சந்தோஷம். எப்போது ஊருக்கு திரும்புகிறேன்? பிலிப்புக்கு நாளைக்கு லண்டனில் நிகழ்ச்சி இருக்குது. அது முடிந்ததும் நாங்கள் நியூயார்க் திரும்பிடுவோம். இந்த கல்யாணத்தை பற்றி பால் மார்ட்டினுக்கு முன்கூட்டியே தெரிவிச்சியா? அவள் தயங்கினார் போல் சொன்னாள். இல்லை, இப்போதாவது சொல்ல வேண்டாமா? ஆமாம், நிச்சயமாக என்றாள் லாரா. ஏற்கனவே அந்த விஷயம் அவள் மனதை அரித்து கொண்டிருந்தது. அதை எதிர்நோக்க அவளுக்கே தைரியம் ஏற்படவில்லை. தன் திருமண செய்தியை பால் மார்ட்டின் எப்படி எடுத்துக்கொள்வாரோ என்று குழப்பமாக இருந்தது அவளுக்கு. அங்கே வந்ததும் அவரிடம் பேசிக்கொள்கிறேன் என்றாள். சீக்கிரம் வந்தால் எனக்கு சந்தோஷம். நீ இல்லாமல் வெறிச்சென்று இருக்கிறது என்றான் ஹவர்ட். எனக்கும் அப்படித்தான் இருக்கிறது ஹவர்ட் என்றாள் அவள். உண்மையும் அதுதான். அருமையான நண்பர் ஹவர்ட். எப்போதும் அவளிடம் அன்பும் விசுவாசமும் உள்ளவர். அவர் மட்டும் இல்லை என்றால் நான் என்ன ஆகியிருப்பேனோ என்று எண்ணிக்கொண்டாள். நியூயார்க்கின் லகார்டியா விமானத்தளத்தில் லாராவின் விமானம் இறங்கிய போது பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேரும் கூடியிருந்தார்கள். டெலிவிஷன் கேமராக்கள், நிருபர்கள். விமானத்தளத்தின் மேனேஜர் அவளையும் பிலிப்பையும் வரவேற்று தனி அறைக்கு அழைத்து சென்றார். நீங்கள் விரும்பினா இப்படியே பின்பக்கம் வழியாக வெளியேற ஏற்பாடு செய்கிறேன் என்றார். லாரா பிலிப்பை நோக்கி சொன்னான். அவர்கள் பார்த்து பேசுவோம். அத்துடன் ஒரு வழியாக முடிஞ்சிடும். இல்லாவிட்டால் நம்ம நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. நீ சொன்னால் சரி. 2 மணி நேரத்துக்கு அவளை குடைந்தெடுத்தார்கள் நிருபர்கள். நீங்கள் இருவரும் முதல் சந்தித்தது எங்கே? எப்போதுமே உங்களுக்கு சாஸ்திரிய சங்கீதத்தில் ஆசை உண்டா மிஸ்ஸஸ் பிலிப்? ஒருவர் எத்தனை காலமாக தெரியும்? நீங்கள் நியூயார்க்கில் தான் தங்கியிருக்க போகிறீங்களா மிஸ்டர் பிலிப்? இனிமேல் உங்கள் சுற்றுப்பயணங்கள் குறைஞ்சிருமா? இப்படியே கேள்விகள். கடைசியில் ஒருவாறு கூட்டம் முடிந்தது. வெளியே 2 படகு கார்கள் காத்திருந்தன. 2வது கார் அவர்களுடைய லக்கேஜுகளுக்காக. இப்படி ஆடம்பரமாக பிரயாணம் செய்து எனக்கு பழக்கம் இல்லை என்றான் பிலிப். லாரா சிரித்தால். சீக்கிரமே பழகிறோம். காரில் போய் கொண்டிருந்த போது பிலிப் கேட்டான். நான் எங்கே போகிறோம்? 57வது தெருவில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. என்னுடைய வீடு இன்னும் வசதியாக இருக்குண்டாலே. வந்து பாருங்கள். பிடித்திருந்தால் உங்கள் பொருட்களை எடுத்து வந்துடலாம். கேமரன் பிளாசாவை அவர்கள் அடைந்தார்கள். அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்தை ஏற இறங்க பார்த்தான் பிலிப். பிரமித்தான். உன் சொந்த கட்டிடம் அது?
எனக்கும் சில பேங்க்குகளுக்கும். அசந்து போயிட்டேன். அவனை கையை அழுத்தினாள் லாரா. இந்த இடம் உங்களை கவர வேண்டும் என்பதுதான் என் ஆசை. முன்னரை புத்தம் புதிய பூக்களால் ஜோடிக்கப்பட்டிருந்தது. அவர்களை வரவேற்பதற்காக 1/2 டஜன் சிப்பந்திகள் காத்திருந்தார்கள். நல்வரவு மிஸ் ஃபிலிப், மிஸ்டர் ஃபிலிப். ஃபிலிப் சுற்றுமுற்றும் பார்த்தார். டேங்கம்மா, இந்த இடம் உன்னுடையதா? நம்முடையதுன்னு சொல்லுங்க என்று கொஞ்சலாக சொன்னால் லாரா. லிஃப்டில் மேல் மாடியை அடைந்தார்கள். 45வது ஃப்ளோர் மொத்தமும் லாராவின் ஜாகை தான். பட்லர் கதவை திறந்தார். வணக்கம் மிஸ்ஸஸ் ஃபிலிப் என்றான். தேங்க்யூ சேம்ஸ். சிப்பந்திகள் அனைவரையும் அழைத்து ஃபிலிப்பிற்கு அறிமுகப்படுத்தினாள். பிறகு வீட்டை சுற்றி காட்டினால் வெள்ளை வெள்ளையரென்று பெரிய வரவேற்பறை. அது நிறைய புராதன கலைப்பொருட்கள், ஒட்டினார் போல் பரந்த மொட்டை மாடி, சாப்பாட்டு அறை, பிரம்மாண்டமான 3 படுக்கை அறைகள், சிப்பந்திகளுக்கு 3 சிறிய படுக்கை அறைகள், ஒரு சமையல் அறை, அலுவலகம். இந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருக்க மாட்டாலும் என்றாள் லாரா. ஃபிலிப் கிண்டலாக சிரித்து, கொஞ்சம் சின்னதுதான், பரவாயில்ல சமாளிச்சுக்கிறேன் என்றான். வரவேற்பறையின் நடுவே அழகிய பியானோ ஒன்று இருந்தது. ஃபிலிப் அதன் அருகில் சென்று விரல்களை ஓட்டினான். அற்புதமாக இருக்கு என்றான். லாரா அவன் பக்கத்தில் சென்று, இது உங்களுக்கு என் கல்யாண பரிசு என்றான். நிஜமாவா? அவன் நிகழ்ந்து போனான். பியானோ எதிரில் உட்கார்ந்து இசைக்கத் தொடங்கினான். உங்களுக்காகவே ஸ்ருதி கூட்டி வைக்க சொன்னேன். ஃபிலிப்பின் பியானோ இசை அரையெங்கும் வெள்ளமாக பெருகியது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப லாரா, ரொம்ப. தேங்க்யூ. எவ்வளோ நேரம் ஆசையோ அவ்வளோ நேரம் வாசிக்கலாம். ஃபிலிப் எழுந்து கொண்டான். என் மேனேஜர் வில்லியமுக்கு ஃபோன் செய்ய வேண்டும், என்னை தேடிட்டு இருப்பார். லைப்ரரியில் டெலிஃபோன் இருக்கு டாலிங். அறைக்குள் சென்று டெலிஃபோன் கால்களை பதிவு செய்யும் கருவை பார்த்தான். யார் யார் கூப்பிட்டார்கள் என்று. பால் மார்ட்டினிடமிருந்து 1/2 டஜன் கால்கள் பதிவாயிருந்தன. லாரா, நீ எங்கே இருக்கிறாய் டார்லிங்? லாரா, நீ வெளிநாடு போயிருக்கிறாயா? இங்கே இருந்திருந்தால் எனக்கு தெரிந்திருக்குமே. லாரா, உன்னை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது. வந்ததும் எனக்கு ஃபோன் போடு. பிறகு தொனி மாறியது. உன் கல்யாணம் பற்றி இப்போதான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? நாம் பேச வேண்டும். அந்த பேச்சை கேட்டபடி ஃபிலிப் அறைக்குள் வந்திருந்தான். யார் லாரா அந்த மர்ம மனிதன் என்றான். லாரா திரும்பினாள். என்னோட பழைய சிநேகிதர் ஒருத்தர். அவள் அருகே வந்து இடையை அணைத்து கொண்டான் ஃபிலிப். யாரோ எனக்கு போட்டி ஆள் மாதிரி தோணுது. லாரா மென்மையாக சொன்னாள். இந்த உலகத்தில் உங்களுக்கு போட்டி யாருமே கிடையாது. நான் காதலிக்கிற ஒரே மனிதர் நீங்கள் தான் என்றாள். அதுதான் உண்மை என்று மனத்துக்குள் எண்ணிக்கொண்டான். ஃபிலிப் அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். எனக்கும் அப்படித்தான் லாரா. நான் காதலிக்கும் பெண் உலகத்திலே நீ ஒருத்தி தான். அன்று பிற்பகல் ஃபிலிப் பியானோ இசைத்து கொண்டிருந்தான். லாரா தன் அலுவலக அறைக்கு சென்று பால் மார்ட்டினுக்கு ஃபோன் செய்தாள். பால் மார்ட்டின் உடனே பேசினார். ஊர் திரும்பி விட்ட போட்டிருக்கேன் என்றபோது குரலில் வெப்பம் தெரித்தது. ஆமாம் என்றாள் அவள். அவருடன் என்ன பேசப் போகிறோம் என்று ஏற்கனவே அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். உன்னை பற்றின செய்தி உண்மையில் எனக்கு பெரிய அதிர்ச்சி. சாரி பால், நான் அது திடீர்னு நிகழ்ந்து விட்டது. ஆமாம் அப்படித்தான் இருந்திருக்கும். ஆமாம். அவருடைய உணர்ச்சிகள் என்ன என்பதை ஊகிக்க முடியாமல் முயன்றாள் அவள். நமக்குள்ள ரொம்ப நெருக்கமான உறவு இருப்பதாக நினச்சிருந்தேன். ரொம்ப ஸ்பெஷல் உறவு நினைனேன். அப்படித்தான் இருந்தது பால். ஆனால் சரி, அதை பற்றி நம்ம சாவகாசமாக பேசலாம். நல்லது. நான் நாளை பகல் உணவு விட்டல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, சரியாக 1 மணிக்கு. கட்டளையாக ஒலித்தது பாலின் குரல். லாரா சிறிது தயங்கினால். பால் மார்ட்டினை மேலும் மேலும் பகைத்துக் கொள்வது முட்டாள்தனம். சரி பால், நான் வந்துடுறேன் என்றாள். ஃபோனை பட்டென்று வைத்து விட்டார் பால். கவலை தோய்ந்த மனதுடன் லாரா உட்கார்ந்திருந்தாள். பால் இத்தனை கோபமாக இருக்கிறார், ஏதாவது செய்து விடுவாரோ? மறுநாள் காலை லாரா செஸ்னட்டர் கட்டிட வேலை நடைபெறும் இடத்தை லாரா சென்டர் கட்டிட வேலை நடைபெறும் இடத்தை அடைந்தபோது அங்கே வேலை செய்வோர் மொத்த பேரும் அவரை சூழ்ந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார்கள். அருமையான விஷயம் மேடம், உங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் வாழ்த்தினார்கள். லாரா தன் அறை அடைந்தபோது ஹாவர்ட் காத்திருந்தாள். அவளை பிரியத்துடன் தழுவிக்கொண்டாள். சாஸ்திரிய சங்கீதத்தில் நாட்டமே இல்லாத ஒரு பெண் பிள்ளை எவ்வளவு பெரிய சங்கீதக்காரன் நடக்கிது, ஆச்சரியம்தான் என்றான். லாரா புன்னகை செய்து ஆமாம் என்றாள். உன்னை நீ மிஸ்ஸஸ் ஃபிலிப்னு கூப்பிடணும், அது பழகுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். லாராவின் புன்னகை தேய்ந்தது. பிஸ்னஸ் காரணங்களை முன்னிட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் லாரா கேமரா என்றே வைத்துக்கொள்ளலான்னு நினைக்கிறேன். இல்லையா? எதுவானாலும் உன்னிஷ்டம். நீ திரும்ப வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏகப்பட்ட வேலைகள் குவிந்து கிடக்கின்றன. அவன் எதிரில் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் லாரா. ஓகே, என்னென்ன சமாச்சாரம் சொல்லுங்கள். நல்லது. அந்த வெஸ்ட் சைடு ஹோட்டல் விஷயம் நஷ்டத்தில் முடியும்னு தோணுது. டெக்ஸாஸ்காரன் ஒருவருக்கு அதை விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்து வைத்திருந்தோம். நேற்று அந்த இடத்தை போய் பார்க்குறேன். சகிக்க முடியாமல் இருக்கு. வர்ணமெல்லாம் போயிடுச்சு. மறுபடி சரி செய்ய வேண்டும். அதற்கு மட்டும் 50-60 லட்சம் செலவாகும். அந்த டெக்ஸஸ்காரருக்கு இடத்தை காட்டியாகி விட்டதா? இன்னும் இல்லை, நாளைக்கு காட்டுவதாக சொல்லியிருக்கேன்.
அடுத்த வாரம் காட்டுறதா சொல்லிடுங்க. பெயிண்ட் அடிக்கும் ஆட்கள் சில பேரை அமர்த்தி பளபளன்னு கண்ணாடி மாதிரி பண்ணுங்கள். அந்த டெக்ஸஸ்காரர் வரும் சமயம் பார்த்து முன்பகுதியில் ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள். அத்தியாயம் 52. என்னென்ன வேலைகள் காத்திருக்கின்றன என்று லாராவுக்கு ஹாவர்டு விவரித்தார். ஃப்ராங்க் ரோஸ் சில புதிய பிளான்களை வரைஞ்சி எடுத்து வந்திருக்காரு. நீ பார்க்க வேணுமா? என் அறையில் காத்திருக்காரு. பார்த்தா போச்சு. அப்புறம் நம்முடைய புதிய கட்டிடத்தை எடுத்துக்கொள்வதற்காக மிட்லண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமாம், அவர்கள் இன்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல. கொஞ்சம் ஜகா வாங்குற மாதிரி தோணுது எனக்கு. லாரா அதை குறித்து வைத்து கொண்டாள். அவர்களுடன் நான் பேசுகிறேன். நெக்ஸ்ட், நமது புதிய திட்டத்துக்கு கோதாம் பேங்கில் $7.5 கோடி தருவதாக சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது கையை விரிக்கிறாங்க. ஏற்கனவே நமக்கு நிறைய கடன் கொடுத்துட்டாங்களாம். எவ்வளோ வட்டி தருகிறேன் இப்போது? 17%. அவர்களோடு நான் பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். 20% தர்றோன்னு அவர்களோட சொல்கிறேன். என்னது? அவளை அதிர்ச்சியுடன் நோக்கினான் அவள். 20%? ஐயோ, யாருமே 20% வட்டி தருவது கிடையாது. 17% கொடுத்து இறந்து போவதை காட்டிலும் 20% கொடுத்து உயிரோடு இருப்பதையே நான் விரும்புகிறேன். நான் சொன்னபடி செய்யுங்க ஹாவர்ட். ரைட். இவ்வாறு அன்றைய காலை பொழுது விறுவிறுப்பாக சென்றது. 12:30 மணிக்கு லாரா எழுந்து கொண்டாள். பால் மார்ட்டினோட சாப்பிட போகிறேன். ஜாகிரதையாக இரு லாரா. என்ன சொல்கிறீங்க? அவன் சிசிலி நாட்டுக்காரன். அவர்கள் மன்னிப்பதும் இல்லை, மறப்பதும் இல்லை. நீங்கள் ரொம்ப கற்பனை செய்து கொள்கிறீர்கள். பால் எனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். நீ சொல்கிறபடி இருந்தால் சரி என்றான் ஹாவர்ட். வாக்களித்த வண்ணம் லாரா ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றபோது அங்கே பால் மார்ட்டின் காத்திருந்தார். சற்றே மெலிந்திருந்தார். களைத்து சலித்த மாதிரி இருந்த தோற்றம். சரியான தூக்கம் இல்லையோ என்னவோ. கண்களின் கீழே கருவளையம் காணப்பட்டது. ஹலோ லாரா என்றாரை தவிர எழுந்து கொண்டு வரவேற்கவில்லை. பால் அவருக்கு எதிர்ப்புறமாக உட்கார்ந்து கொண்டாள் அவள். உனக்கு ஃபோன் பண்ணும்போது முட்டாள்தனமாக கொஞ்சம் பேசியிருந்தேன். அதெல்லாம் பதிவாயிருக்குல்ல. சாரி. நீ தோள்களை குலுக்கி கொண்டார். உங்களுக்கு என் திருமணம் பற்றி தெரிவிச்சிருக்க வேண்டும் பால். என்னவோ எல்லாம் வெகு வேகமாக நடந்துருச்சு. ஆமாம் ஆமாம் என்றவர் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தார். பிரமாதமாக இருக்க. தேங்க்யூ. ஃபிலிப்பை எங்கே சந்தித்தேன்? லண்டனில். உடனே உனக்கு காதல் ஏற்பட்டு விட்டது அப்படி தானே? பால் மார்ட்டின் குரல் ஒரு கசப்பு அழுத்தமாக தென்பட்டது. பால், உங்களுக்கும் எனக்கு இருந்த உறவு ரொம்ப அற்புதமானது தான். ஆனால் எனக்கு அது போதலை. அதற்கு மேலாகவும் ஏதோ ஒன்று எனக்கு தேவைப்பட்டது. ஒவ்வொரு இரவும் நான் வீடு திரும்பும்போது எனக்காக ஒருவர் காத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அவளை பார்த்தபடி மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் அவர். இந்த உலகத்தில் உங்களுக்கு வருத்தம் ஏற்படும்படி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் இது எப்படியோ நடந்துருச்சு என்றாள் லாரா. அதற்கும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. தயவு பண்ணி என்னை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமா. ஒரு சோகமான புன்னகை அவர் முகத்தில் தோன்றி மறைந்தது. எல்லாம் இஷ்டப்படி தான் நடக்க வேண்டும்னு நினைக்க எனக்கு உரிமை இது லாரா. நடந்து விட்டது. பத்திரிகையில் படித்தபோது, டெலிவிஷனில் பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்தது. நாம் இருவரும் ரொம்ப நெருக்கம்னு எண்ணியிருந்தேன். உண்மை என்று மீண்டும் சொன்னால் லாரா. உங்களுக்கு நான் முன்பே சொல்லியிருக்க வேண்டும். அவர் கையை முன்புறம் நீட்டி அவள் கன்னத்தை வருடினார். நான் அவரோட பைத்தியமாக இருந்தேன் லாரா. இப்போதும் அப்படித்தான். நீ என் காதல் தேவதை. இந்த உலகத்தில் நீ எது ஆசைப்பட்டாலும் நான் தருவேன். திருமண மோதிரம் ஒன்றை தவிர. எங்கிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் லாரா. எனக்கு உன் மீது உள்ள அன்பு குறையாது. ஒரு நிம்மதி அலை போல பரவியது அவள் உள்ளத்தில். தேங்க்யூ பால் என்றாள். உன் கணவரை நான் எப்போது பார்க்கலாம்? அடுத்த வாரம் எங்கள் நண்பர்களுக்காக ஒரு பார்ட்டி கொடுக்க போகிறோம். நீங்கள் வருவீங்களா? நிச்சயமாக வருவேன். உன்னை கண்ணுக்கு கண்ணாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உன் கணவரிடம் நான் சொல்லதான் சொல்ல. இல்லாவிட்டால் அவர் எனக்கு ஜவாப் சொல்ல வேண்டியிருக்கும். லாரா புன்னகை செய்தார். சொல்கிறேன். அலுவலகத்தில் திரும்பி வந்தபோது ஹாவர்ட் காத்திருந்தான். எல்லாம் நல்லபடி நடந்ததா என்று கேட்டான் கவலையுடன். அருமையா. நீங்கள் பாலை பற்றி சொன்னது தப்பு. அற்புதமாக நடந்து கொண்டார் என்னிடம். நல்லது. என் நினைப்பு தப்பாக போனது பற்றி எனக்கு சந்தோஷம்தான். சரி, நீ நாளைய தினம் பிஸ்னஸ் விஷயமாக சிலரை சந்திக்க வேண்டும். ரத்து செய்து விடுங்கள் என்றார் லாரா. நாளைக்கு நான் என் கணவருடன் வீட்டிலேயே தங்கியிருக்க போகிறேன். அடுத்த சில நாட்களுக்கு நாங்கள் தேனிலவு சொல்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் எனக்கும் சந்தோஷம். என் சந்தோஷத்தை பற்றி எனக்கே பயமாக இருக்குது ஹாவர்ட். திடீர்னு விழித்துக்கொண்டு இவ்வளவும் கனவு தான் என்று ஆகிவிடுமோன்னு பயப்படுறேன். இத்தனை சந்தோஷமாக ஒருவர் இருக்க முடியுமா என்று நான் நினைத்து பார்த்ததில்லை. அவன் புன்னகை செய்தான். நல்லது. நாளைய வேலைகளை நானே பார்த்துக்கொள்கிறேன். தேங்க்யூ என்று கூறி அவன் கன்னத்தில் முத்தமிட்டான். அடுத்த வாரம் நானும் ஃபிலிப்பும் ஒரு பார்ட்டி கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் கட்டாயம் வர வேண்டும். அடுத்த சனிக்கிழமை லாராவின் ஜாகையில் பார்ட்டி நடந்தது. வகை வகையான புஃபே.
100க்கு மேற்பட்ட விருந்தாளிகள் வந்திருந்தனர். தன் தொழிலுக்கு தொடர்புள்ள ஆண்கள், பெண்கள் அனைவரையும் லாரா அழைத்திருந்தாள். பேங்குக்காரர்கள், கட்டிட நிபுணர்கள், ஆர்கிடெக்ட்கள், நகரசபை உறுப்பினர்கள், வட்டார கமிஷனர்கள், தொழிலாளர் யூனியன் தலைவர்கள், இப்படி பலர். பிலிப் தனது இசையுலக நண்பர்களை கூப்பிட்டிருந்தான். சங்கீத கலைஞர்களும் இசைக்கலை புரவலர்களும் வந்திருந்தார்கள். 2 பிரிவினரும் ஒருவருக்கொருவர் சம்மதம் இல்லாதவர்கள். எனவே பார்ட்டி கோரமாக அமைந்தது. 2 பிரிவுகளும் கலந்து உரையாடத்தான் நினைத்தார்கள். ஆனால் இருவருக்கும் பொதுவான அம்சம் எதுவும் இல்லை. ஆர்கிடெக்டுகளும் கட்டிட நிபுணர்களும் தங்கள் துறையில்தான் ஆர்வமாக இருந்தார்கள். சங்கீதக்காரர்களோ இசையை பற்றியும் சாகித்ய கர்த்தாக்களை பற்றியுமே பேசினார்கள். நகரசபை கமிஷனரை ஒரு சங்கீத நிபுணர் குழுவிடம் அறிமுகம் செய்து வைத்தார் லாரா. எந்த இசை மேதையிடம் என்ன விசையிடம் இருந்தது என்பது பற்றி சங்கீதக்காரர்கள் விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். கமிஷனர் கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு வேகமாக நகர்ந்து விட்டார். பிலிப்பின் இசை உலக சிநேகிதர்கள் சிலரை ரியல் எஸ்டேட்காரர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் லாரா. குடித்து நான் வரவிருக்கிறவர்களிடம் முதல்ல 35% வாங்கிட வேண்டும் என்று ஒருவர் சொல்ல, மற்றவர் என்ன கேட்டால் அது முட்டாள்தனமான கொள்கை என்பேன் என்றார். இன்னொருவர், அதனால் தான் நான் வீடுகள் கட்டுவதை விட்டு ஹோட்டல் கட்டுறதில் இறங்கிட்டேன். ஒரு செய்தி தெரியுமா, இப்போது ஹோட்டல்களில் ஒரு அறைக்கு ஒரு நாளைக்கு $200 வாங்குகிறார்கள் என்றார். சங்கீதக்காரர்கள் நகர்ந்து விட்டார்கள். குழப்ப கூத்தாக அமைந்தது அந்த பார்ட்டி. ஒவ்வொருவரும் வெவ்வேறு மொழியில் பேசிக்கொண்டிருக்கிற மாதிரி இருந்தது. சுவாரஸ்யமான பல நிகழ்ச்சிகளை பற்றி அவர்கள் பேசினார்கள். ஆனால் ஒரு குழுவின் பேச்சு இன்னொரு குழுவுக்கு விளங்கவில்லை. பால் மார்ட்டின் தனியாகவே வந்தார். வேகமாக வாசலுக்கே சென்று அவரை வரவேற்றார் லாரா. நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் பால். வராமல் இருப்பேனா என்றவர் சுற்றுமுற்றும் பார்த்து, நான் பிலிப்பை பார்க்க வேண்டும் என்றார். பிலிப் தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான். பால் மார்ட்டின் என்னை அவனிடம் அழைத்து போனார் லாரா. பிலிப், இவரின் பழைய நண்பர் பால் மார்ட்டின். பிலிப் தன் கையை நீட்டி, மிக மகிழ்ச்சி என்றார். இருவரும் கைகுலுக்கிக் கொண்டார்கள். நீங்கள் அதிர்ஷ்டக்காரர் மிஸ்டர் பிலிப். லாரா அபாரமான பெண் என்றார் பால் மார்ட்டின். எனக்கு சொல்லவே தேவையில்லை என்றான் பிலிப். நான் எவ்வளோ அதிர்ஷ்டக்காரன்னு எனக்கே தெரியும். பால் மார்ட்டின் அவனை கூர்ந்து நோக்கி, ஓ அப்படியா என்றார். திடீரென அங்கு ஒரு வெப்பம் முளைப்பதை லாரா உணர்ந்தார். பால் மார்ட்டினிடம், உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வர்றேன் என்றார். தேங்க்ஸ், வேண்டாம், நான் குடிப்பதில்லை. உனக்கு மறந்து விட்டதா? சில விருந்தினர்களிடம் பால் மார்ட்டினை அறிமுகம் செய்து வைத்தால் அவர்களில் ஒருவர், நாளைக்கு லியானின் பியானோ நிகழ்ச்சி இருக்கு, கட்டாயம் போக வேண்டும் என்றார். பால் மார்ட்டினிடம், நீங்கள் அவர் பியானோ கச்சேரி கேட்டிருக்கீர்களா என்று கேட்டார். ஏன் இல்லை, அற்புதமாக வாசிப்பார், அதுவும் இடது கையாலேயே. பால் மார்ட்டின் குழப்பம் ஏற்பட்டது. ஏன் அப்படி வாசிக்க வேண்டும்? 10 வருடங்கள் முன்னால் பாரிச வாயுவில் அவருடைய வலது கை செயலிழந்து விட்டது. ஆனால் ஒற்றை கையால் இப்படி பியானோ வாசிக்க முடியும். இடது கையில் வாசிப்பவர்களுக்காகவே சில இசையமைக்கிறார்கள். உதாரணமாக சில விருந்தினர்கள் பிலிப்பை பியானோ வாசிக்கும்படி கேட்டார்கள். நல்லது, என் புது மனைவிக்காக என்று கூறி பியானோவின் முன்னே அமர்ந்து இசைக்க தொடங்கினான் அவன். அரை நிசப்தத்தில் ஆழ்ந்தது. மாடியெங்கும் தவழ்ந்த அந்த மோகன கீதம் அனைவரையும் மாயவலையில் கட்டி போட்டது. அவன் எழுந்து கொண்டபோது பலமான கரகோஷம். 1 மணி நேரத்தில் பார்ட்டி முடிந்தது. கடைசி விருந்தினரை வழி அனுப்பிய பிறகு பிலிப் சொன்னான், சார், நான் பார்ட்டி, இந்த மாதிரி பார்ட்டியை நீ 10 வருஷத்துக்கு ஒரு முறை வச்சுக்கொள்வோம் என்றாள் லாரா. பிலிப், வந்திருந்த விருந்தாளிகள் 2 வெவ்வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, அதனால தான் இப்படி. பரவாயில்ல, நமக்கு என்ன ஒரு உலகம் இருக்குல்ல, அங்கே போகலாம் வா என்று அவளை முத்தமிட்டான் பிலிப். அன்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் உரசல் ஏற்படும் என்று அப்போது அவள் நினைக்கவில்லை. தொடரும்.